Hi friends, welcome back to the channel BLUEBESTOF. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனல்ல ஒரு வெஸ்டர்ன் Dress haul வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். Actually இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு 2-3 மாசமாவே என் கார்ட்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தேன். சரி this is high time நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் இதெல்லாம் வாங்கி இருக்கேன். And actually வாங்காத ரீசன் என்னடான்னா என்னோட ஹிப் பார்ட் வந்து கொஞ்சம் வந்து பெருசானனால நமக்கு வந்து செட் ஆகாதான்னு ஒரு டவுட்ல வந்து அப்படியே தள்ளி போட்டுட்டு இருந்தேன். Then finally okay ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்று வாங்க பார்த்துடலாம். ஸோ இது ஒரு காம்போ மாதிரி வந்தது, 2 க்ராப் டாப். இதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து ஒயிட் கலரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து பிங்க் கலரில். பாய் அண்ட் அ கேர்ள் அண்ட் ஹே லவ் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ வீட்டுக்கு போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐ திங்க் இது எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு வரேன். இன்னொரு கலரையும் காமிச்சிட்றேன். ஸோ இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க். சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லையோ இருக்குமோ அப்படின்னு மாதிரி இருக்குது. பட் நான் ட்ரை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த க்ராப் டாப் பேர் பண்ணுறதுக்கு சரி டெனிம் ஸ்கர்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது வீட்டில் இருக்கும்போது எதோட வேணாலும் நம்ம பேரப் பண்ணிக்கலாம் அண்ட் ட்ரௌசர்ஸோட பேரப் பண்ணிக்கலாம். பட் நான் ட்ரௌசர்ஸ் தேடி பார்த்தேன், எனக்கு பிடிக்கிற மாதிரி எதுவுமே செட் ஆகவே இல்லை. அதனால் நான் வந்து சரி டெனிம் ஸ்கர்ட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு அந்த க்ராப் டாப் செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். பட் யூஸ்வலாக நான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து வெளியே போடுறது கிடையாது. சரி இந்த டெனிம் ஸ்கர்ட் அட்லீஸ்ட் நம்ம வெளியே அவுட்டிங் ஷாப்பிங்லாம் போகும்போது நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி டெனிம் ஸ்கர்ட் வாங்கியிருக்கேன். ஒரு லிமிட்டட் அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு வாவ் ஃபேக்டர் மாதிரிலாம் தெரில. அதுலேயே ஒரு ஏ லைன் மாதிரி இருக்குமா அப்படின்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெனிம் ஸ்கர்ட்டோட அதையும் வந்து போட்டு பார்க்குறோம். ஸோ டெனிம் ஸ்கர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கு. ஓ மை காட், இவ்வளோ பெருசாக இருக்கா? ஏன்? ஓகே ஃபைன், சரி நான் போட்டுட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த க்ராப் டாப். இது இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கலாமா அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் ஒயிட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த பிங்க் மட்டும் வந்து போட்டு பார்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்த செட்டை பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான க்ராப் டாப். இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி வாங்கினேன். அண்ட் இது வந்து ஒயிட் பான் நெக் மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்ல ஒரு ஃபேப்ரிக், ஜார்ஜெட் மெட்டீரியலில். அண்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு இங்கே வந்து அந்த ஒரு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே எவிடெண்ட்டாக காட்டுறதுக்காக. அண்ட் இது சைஸ் வந்து எஸ் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எஸ் கரெக்டாக இருக்குமா இல்லையான்ட்டு. ஸோ இதை வந்து போட்டு பார்த்துட்டு வரேன். சூப்பரான ஒரு க்ராப் டாப். இந்த க்ராப் டாப்பை வந்து நம்ம ப்ளவுஸாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து நமக்கு ஜிப் இருக்கும். ஸோ அந்த ஜிப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குதுங்க. ஸோ நான் இது வந்து கீழே டெனிமோட வந்து பேரப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரௌசர்ஸோட இல்லை ஸ்கர்ட் ஏலைன் ஸ்கர்ட்டோடலாம் கூட நீங்கள் வந்து பேரப் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் எனக்கு இந்த ஹேண்டும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. நல்லா சீ-த்ரூ மாடலில் இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகலாம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் நைஸ். நெக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. குஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஆடாக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து வெளியே அவுட்டிங் போகும்போதுனா கூட அழகாக இதை வந்து போட்டு போகலாம். அண்ட் இந்த டாப் வந்து இந்த ஸ்கர்ட்டோட கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கர்ட் வந்து எனக்கு ஃபிட்டிங் இல்லை, உண்மையை சொல்லணும். நான் இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கனால நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ பின் பண்ணாமல் வந்து இந்த ஸ்கர்ட் வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இப்படி இருக்கும். அப்போ இந்த டாப் போடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். மற்றபடி எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டாப்பு. ஸோ சூப்பராக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நியூட் கலர் டாப் தான். இதில் வந்து எனக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் போட்ட பிறகு உங்களுக்கு வந்து சொன்னேன். பட் இது வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலோடு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கி அது எஸ் சைஸில் வாங்கி ரொம்ப சின்னதாகி போய் அதனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. சரி செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எப்படி வரும், நம்மளுக்கு எப்படி ஃபிட்டாக இருக்கும் அப்படின்லாம் தெரியல. நல்லா ஃபிட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும், ஐயா அப்படின்னு மாதிரி இருக்கும், இல்லைனா ஒய்யோ அப்படின்னு ஆகிடும். சரி பரவாயில்ல, இப்போ பார்த்துடலாம் இந்த டாப்பை. இதாங்க அந்த டாப்பு, ஒரு பீச் கலரில்
என்னடா இது எல்லாமே ஒரு பேஸ்டல் ஷேடில் வாங்குறீங்களே அப்படின்னு மாதிரி யோசிப்பீங்க. அந்த பேஜில் வந்து நம்மளுக்கு அட்ராக்டிவாக பார்த்தோன்னே என் மனசு கவரும் கலர்ஸ் எல்லாம் இந்த கலர்ஸ் தான். அண்ட் எனக்கு போட்டாலும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதத்தில் இருக்கனால நான் இதெல்லாம் வந்து பிக் பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்து இந்த பட்டன் டீட்டெயிலிங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பட்டன் டீட்டெயிலிங்ஸ் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது, ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நாள் உழைக்கும். அதனால தான் மெயினாக இதை வந்து பிக் பண்ணேன். அண்ட் பின்னாடி கூடயும் பாருங்கள் டாட்லாம் வேறு பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷேப் வந்து பாடிக்கு சூப்பராக வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் போட்டுட்டு வந்துடுறேன். இந்த டாப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் எனக்கு வந்து இன்னொரு அடுத்த சைஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லூஸாக இருக்கும். அண்ட் இந்த சைஸ் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியோட இருக்குது. அண்ட் இது நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும், நல்லா உழைக்கும். அதுதான் மெயின் திங். அண்ட் இந்த நெக் லைனும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இப்படி குமியும் போது கூட அது வந்து ஆடாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தாங்க நம்ம இந்த டாப் வந்து எது கூட வேணாலும் ஜீனோட போட்டால் அட்டகாசமாக இருக்கும். லைக் டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸோட போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரௌசர்ஸோட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து யூஸ்வலாக டெனிம் ஸ்கர்ட்ஸ் என்னோட பேரப் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிகாஸ் எனக்கு வந்து ஜீன்ஸோ இதோ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கிடையாது. பட் பேக் டு த ஷேப் வந்துட்டோன்னா அந்த ஜீன்ஸோட போடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்கர்ட்டு. இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா செரி ஸ்கர்ட். ஸோ இந்த செரி ஸ்கர்ட் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இதுக்கு டாப் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டின் போட்ட டாப்பு. ஸோ இந்த வேலண்டைன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவரை அப்படின்னு நினச்சா. ஆனால் எங்களுக்கே வந்து அந்த வீக் ஃபுல்லாக பயங்கர ஹெக்டிக்காக போச்சு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அண்ட் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து சரி வேணாம், வேலண்டைன் டேயே செலிப்ரேட் பண்ணல, விட்டுருங்கப்பா அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளார எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வந்துடுது. அதனாலேயே வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் என்னோட லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் வந்து சில டைம் நடக்கும்போது அப்படின்ட்டு இருக்குது. பெருமூச்சு விடுற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் அப்பார்ட் நம்ம இப்போ இதை தானே பார்க்குறோம். இந்த ரெண்டும் போட்டுட்டு வந்து பார்க்குறவங்கள வாவ் ஸோ நைஸ், ஸோ பியூட்டிஃபுல். ஐயோ முடிதான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் வந்து இயற்கை ஷாம்பூலாம் போட்டு வீட்லேயே ஆட்டின ஷாம்பூலாம் போட்டு தான் தலை குளிக்கிறது. அதனால கொஞ்சம் வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஹெல்த்தியாக இருக்குது. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அண்ட் எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டாப் சூப்பராக இருக்குது. அண்ட் இது கூடவே வந்து நம்மளுக்கு இந்த டைனமோட பேரப் பண்ணும் போதே வாவ் ஃபேக்டரில் இருக்குது. பட் ஒயிட் வந்து ஸ்கர்ட்க்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சொதப்பலாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது காம்போவே ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கும் இதுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது, உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆட் மேன் அவுட் மாதிரியே இருக்குது. அண்ட் என்ன நான் ரொம்ப நாள் கழிஞ்சு இந்த மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸில் பார்க்கும்போது எனக்கே வந்து ஐயோ கொஞ்சம் கூடி உனக்கு செட் ஆகலை, இது உனக்கு தேவையா அப்படின்னு மாதிரி எனக்கே வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் திஸ் ட்ரெஸ் கிவ் மீ தட் வைப். ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ் போடும்போது கூட எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. பட் இந்த டாப் அண்ட் இந்த ஸ்கர்ட் போடும்போது கொஞ்சம் சொதப்பல்ஸாக இருக்குது. பட் ஒரு சில டைம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் இந்த டாப்புக்கு இந்த ஸ்கர்ட் செட் ஆகலை. ஓகே, நீங்கள் வந்து வாங்கிடாதீங்க. அண்ட் தென் இந்த ஸ்கர்ட் மட்டும் தனியாக இருக்குதுன்னா வா வேறு லெவல். நம்ம வந்து வீட்டில் போடுறது கூட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, சீ த்ரூவாக இருக்குது. ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஸ்கர்ட் வந்து போட்டே தான் ஆகணும். நானும் இப்போ வந்து லெகின்ஸ் உள்ளார வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் வந்து போட்டிருக்கேன். பட் இதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு க்ராப் டாப் நான் வந்து அந்த ஒயிட் வாங்கியிருந்தேன்ல அதை போட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து போட்டுட்டு வந்து பார்க்கலாம். உங்களை காம்போ டிஷர்ட்ஸ் இருந்தது இல்லையா, அதோட க்ராப் டாப்பை வந்து போட்டிருக்கேன், ஒயிட் டாப்பு. ஸோ இதுக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை வந்து பேரப் பண்ணிங்கன்னா. ஸோ நிஜமாமே ரொம்ப அழகாக எனக்கே வந்து ஃபீல் ஆகுது. பட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நான் போடுறேன்னால எனக்கு வந்து கொஞ்சம் ஐயோ அப்படின்னு மாதிரி இருக்குது. பட் மற்றபடி நீங்கள் ரெகுலராக வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் வேர் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தட் வேலண்டைன் லுக்கு ஃபீலிங் எல்லாமே கொடுக்குது. ஸோ எஸ், திஸ் இஸ் அ வேலண்டைன் மந்த். நீங்கள் எப்போ வேணாலும் செலிப்ரேட் பண்ண
பண்ணனால. ஸோ அந்த பிளான் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த காம்போ வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எஸ், அடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்தலாமா? ஸோ ஃபைனலி எனக்கு இந்த ஹேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த நெக் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இது சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் வந்து விருப்பப்படுவீங்க, இந்த மாதிரி டாப்பெல்லாம் விருப்பப்படுறீங்கன்னா டெஃபினட்டாக வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட எலாஸ்டிசிட்டி, மெட்டீரியல் வந்து ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. எல்லாமே சூப்பருங்க. இந்த டாப்புக்கு எல்லாமே நச்சுன்னு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமரா கூட கலர் வந்து ரொம்ப அழகாக பிக் பண்ணி காட்டுது. ஏன்னா இது வந்து ராமா ப்ளூ கலர்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஐ வில் நாட் மிஸ் திஸ். ஆனால் ஹிப்பு கிட்ட மட்டும் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு ஸ்ட்ரெச் மெட்டீரியலாக, ஸோ அதனால இந்த ஹிப்பு கிட்ட வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து காட்டுது. இதே நீங்கள் வந்து உள்ளார வந்து எலாஸ்டிக், அதாவது ஷேப்வேர்லாம் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே போடலை. ஸோ அதனால இப்படி வயது வந்து தெரியுது. டயர் 1 டயர் 2 தெரியுது. ஸோ அடுத்த டாப் இந்த ஒரு காட்டன் டாப் தான். ஸோ இந்த காட்டன் டாப் வந்து டெனிம்க்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்கர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதை வந்து பிக் பண்ணேன். என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலாக லாஸ்ட் டைமும் வந்து இது சைஸ் கம்மியாக வந்து நான் போட்டு வாங்கி ட்ரை பண்ணி உள்ளாரையே போகாமல் இருந்தது. பட் இந்த தடவை எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து பேக் பண்ணிட்டு வரேன், பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு ஹால் வீடியோ பண்ணுறனால சரி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மெத்தடில் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது. நல்லபடியாக வந்திருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் உங்களோட டைம் கொடுத்து என்னோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை.